வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஜெயஸ்ரீ விஷ்ணு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தாவேக தலைவர் விஜய் நாளைக்கு கடலூர்ல பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதால துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. எலெக்ஷன் பாலிசிஸ் படி யாரு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை தரப்படுது. அதன்படி பார்த்தோம்னா விஜய் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணதுனால அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அவருடைய பரப்புரை இன்னொரு நாள் ஒத்திவைக்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான காட்சிகள் யாராவது ஷேர் பண்ணாலோ இல்ல பதிவிறக்கம் செஞ்சாலோ அவங்க மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும்னு பட தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. விஜய் லாஸ்டா நடிச்ச ஜனநாயகன் திரைப்படத்துல இருந்து சில காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில பட தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது அந்த சீன்ஸை டவுன்லோட் பண்ணாலோ அல்லது ஷேர் பண்ணாலோ அவங்க மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டர் எச் வினோத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு சீனுக்கு பின்னாடியும் ஒவ்வொருத்தவங்களுடைய கனவு இருக்கணும். இந்த மாதிரி ரிலீஸ்க்கு முன்னாடி சீன்ஸ் வெளியாகிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை தருதுன்னு சொல்லியிருக்காரு. தாவேக தலைவர் விஜயனுடைய ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா ஆக முயன்றாருன்னு செங்கோட்டையன் பரபரப்பா குற்றம் சாட்டியிருக்காரு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல பரப்புரை மேற்கொண்ட அவரு 10 தோல்வி கண்ட பழனிசாமியால திமுகவை வீழ்த்தவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. 10 முறை தோல்வியை கண்ட பழனிசாமி திமுக வீழ்த்தவே முடியாது. அம்மாவுக்கு பிறகு தோல்விதான் தொடர்ந்து. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் எங்களை அசைக்க முடியாத ஆறுனாலுங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிற சக்தி தமிழ்நாட்டில் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய்க்கு மட்டும்தான் இருக்கு. தமிழகத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை பார்த்துமே திமுக எம்பி கனிமொழி ஏன் மௌனம் காக்குறாங்கன்னு, அவங்க அண்ணன் ஸ்டாலின் கிட்ட இதை பத்தி ஏன் கேள்வி கேட்காம இருக்காங்கன்னு பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு கேள்வி கேட்டு இருக்காங்க. கருணாநிதியின் குடும்பத்தை தவிர வேறு யாராலுமே திமுகவில் முன்னிலை பெற முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. மு.க. ஸ்டாலின் அரசியல் நாடகம் ஆடுறாருன்னு அது மக்கள் மத்தியில எடுபடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்தது ஒன்றும் தப்பு கிடையாது. கீழிருந்து மேல வரவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். நல்ல செல்வ செழிப்புல வளர்ந்த உதயநிதிக்கு இதனுடைய வழி புரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்போ பார்த்தாலும் காலில் விழுவுறீங்க. ஐயோ, நாட்டில் அதே முக்கியம். நாட்டில் உனக்கு எதுக்காக முதல் மந்திரி கொடுத்தாங்க? நீ என்ன செஞ்சின்னு சொல்லு. அதை விட்டுட்டு கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி எடப்பாடி பழனிசாமி காலை பிடிச்சிட. நான் பதவி கிடைச்சது, பொறுப்பு கிடைச்சது, ஆசீர்வாதம் வாங்கினேன். இதில் என்னங்க தப்பு? நம்ம ஆசீர்வாதம் என்று நம்முடைய பண்பு தானே, தமிழுடைய பண்பு தானே. அந்த பண்புள்ள குடும்பத்தில் பிறந்தா இதெல்லாம் தெரியும். அப்படி அம்மா காலில் விழுந்து தப்பாமா? நாங்க அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் என்ன தவறுண்டா? ஏன்னா உனக்கு செல்வ செழிப்புல வாழ்ந்தவர் உங்க தாத்தா திமுக தலைவர், உங்க தாத்தா முதலமைச்சர், உங்க அப்பா முதலமைச்சர், திமுக தலைவர். உனக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நான் இப்படி கீழே நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு இங்க வந்தேன். அந்த வழி என்ன என்பது எனக்கு தெரியும். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில சில நிகழ்வுகளை பத்தி பார்த்தோம். இன்னொரு நிகழ்ச்சியில பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜெயஸ்ரீ விஷ்ணு.